கோரிக்கை 2 மாநில பொருளாளர் திரு ஜி.ஆர். ஸ்ரீதர் அவர்கள். தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளையும் மாணாக்கர்களையும் தன் குழந்தைகளாக நினைத்து தன்னுடைய கரங்களால் அவர்கள் கரங்கோர்த்து அழைத்துச் சென்று உங்கள் உலகத்தின் எல்லா மூலைக்கும் அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு சுற்றுப்பயணம் செய்து அரசு பள்ளிகளையும் தனியார் பள்ளிகளையும் தன் இரு கண்களாக பாவித்து காத்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு கல்வி அமைச்சர் முன்னிலையில் தமிழகத்தில் உள்ள தனியார் நர்சரி பிரைமரி பள்ளிகள் சுயநிதி பள்ளிகளை தகுதியானவற்றை தேர்ந்தெடுத்து நிரந்தர அங்கீகாரம் வழங்கி தரம் உயர்த்தி தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு பாதமலர்களை நன்றிக்கையை காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். கோரிக்கை 3 மாநில பொதுச் செயலாளர் திரு டி.சி. இளங்கோவன் அவர்கள். மாண்புமிகு போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நம்முடைய தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய தனியார் பள்ளிகளுடைய சங்கத்தை துவக்கி வைத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அமைச்சர் அவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்கிறார். ஒரு 2500 மாணவர்கள் ஒரு 250 பள்ளிக்கூடங்கள் கலந்து கொண்ட நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணி டு 7 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. தமிழோடு விளையாடு, மாணவர்களுடைய தமிழ் கற்றலை தமிழ் ஆர்வத்தை அமைச்சர் அவர்கள் ஒரு ப்ரோக்ராம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. உண்மையில் அவருக்கு நன்றி செலுத்தணும். எல்லாருமே நீங்கள் ஏன்னா பல்வேறு தொலைக்காட்சியில் கேட்டும் அதுக்கு இடம் கொடுக்காம அமைச்சர் சொன்ன உடனே அதை ஒதுக்கி கொடுத்து முதல்ல ஒரு சுற்று 32 வாரங்கள் போயிட்டு இப்போ 2வது சுற்று 42 வாரங்கள் போயிட்டு இருக்கு. அடுத்தது அமைச்சர் அவர்கள் நம்முடைய பள்ளி கட்டிடங்களுக்கான வரைபட அனுமதி பெறுவதில் நிறைய குளறுபடிகள் இப்போ கூட எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஜிஓ 76 படி நான் பிளானிங் ஏரியா பிளானிங் ஏரியா அதில் நான் பிளானிங் ஏரியா பொறுத்தவரையில் நமக்கு ஏற்கனவே நமக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நின்று போன பள்ளிகளுக்கு பூரா இந்த முறை நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொல்லி எல்லாத்துக்குமே அந்த ஆர்டர்ஸ்லாம் கிடைச்சிச்சு நான் பிளானிங் ஏரியாவில். பட் அது ஈக்குவலாக 2011 முன்பு கட்டப்பட்ட கல்வி நிறுவன கட்டணங்கள் நகர அமைப்பு ஊரமைப்பு அனுமதி பெற்று வரைமுறைப்படுத்திக் கொள்ள கடந்த 14/2/2018 அன்று திட்டமில்லா பகுதியில் அமைந்துள்ள நான் பிளானிங் ஏரியா கல்வி கட்டிடங்களுக்கு அனுமதி பெற்றுக்கொள்ளும் வகையில் அரசாணை வெளியிட்டது போல ஜிஓ 76 திட்டமுள்ள பகுதிகள் பிளானிங் ஏரியாவில் முனிசிபாலிட்டி அந்த கார்பரேஷன் இந்த இயங்கி வரும் நிறுவனங்களுக்கு வரைமுறைப்படுத்திக் கொள்ளும் வகையில் உரிய அரசாணை வெளியிட ஆவணம் செய்ய வேண்டும் என்று அமைச்சரை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதில் சின்ன ஒரு நான் பிளானிங் ஏரியாவில் முதல்ல ஆர்டர் வாங்கிட்டோம். அதில் பஞ்சாயத்தில் மறுபடியும் பணம் கட்ட சொல்லி சொல்கிறாங்க. அது அமைச்சர் சொல்லி தான் அது இதுதான் இறுதியான ஒரு ஆணைன்னு சொல்லி அது போட்டு வாங்கணும்னு சொல்லி அன்னைக்கு கூட்டத்தில் சொல்லிட்டாங்க. பட் அது ஆர்டர்ஸ் போடாமல் இருக்கிறாங்க. அது அமைச்சர் அதை சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கோரிக்கை 4 மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு எம்.டி. இன்ஸ்டன் அவர்கள். மாண்புமிகு பள்ளி கல்வி அமைச்சர் அண்ணன் அவர்கள் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய இயக்கத்தின் கோரிக்கையாக தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் சங்கம் என்று பல சங்கங்கள் இதனால் வரை இயங்கி வந்து கொண்டிருந்தது. சுமார் 30 வருடத்திற்கு மேலாக பல்வேறு சங்கங்கள் தமிழகத்திலே இருந்து வந்ததும் அனைவரும் அறிந்த ஒன்று. அவ்வாறு இருக்கும்போது ஒவ்வொரு சங்கமும் பலவிதமான கோரிக்கைகள், ஒவ்வொரு சங்கமும் அவர்களுடைய கருத்து வேறுபாடு. ஒரு சங்கம் கோரிக்கை வைக்கின்ற அந்த கோரிக்கையானது மற்றொரு சங்கம் வேறு விதமாக அதை சொல்லும் போது அரசிற்கு பல இக்கட்டான சூழ்நிலை. இதனால் நிறைவேற்றப்பட முடியாமல் பல கோரிக்கைகள் தடைபெற்று நாம் அனைவரும் அறிந்தோம். இது குறிப்பாக இன்னொரு நிகழ்வு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சில நேரங்களில் சில சங்க கூட்டம் இல்லாத விழாக்களை கலந்து கொள்ள நேரும் போது கூட ஒரு சங்க கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டால் மற்றொரு சங்கத்தில் இருந்து அதற்கான எதிர்ப்புகள் வரும். அப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்ட காலம் இருந்தது. இதெல்லாம் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வாக அமைந்தது. அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அண்ணன் வி.டி. அரசுமார் அவர்கள் முன்னெடுத்து அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும்,
தமிழகத்தில் உள்ள அனைத்து சங்கம் ஒன்றாக செயல்பட வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம் அனைவரும் ஒன்றிணைந்து கோரிக்கைகளை அரசிடம் எடுத்து செல்ல வேண்டும். அப்போதுதான் நமக்கு அனைவருக்கும் வெற்றி கிடைக்கும். அரசுக்கும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கும் என்று கூறி இந்த அரிய ஒரு நிகழ்வை ஒற்றுமையை ஏற்படுத்தி இன்றைக்கு அனைவரையும் அனுசரித்து இந்த தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தை உருவாக்குகின்ற மாநில தலைவர் மற்றும் நிறுவனர் PT அரசகுமார் அவர்கள் இந்த நேரத்தில் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவருக்கு ஒத்துழைப்பை நல்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற பொதுச் செயலாளர்கள் நந்தகுமார், இளங்கோவன், ஸ்ரீதரன் மற்றும் ஜெயக்குமார். நம்பிக்கை எல்லாருமே ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். வந்திருக்கவங்க எல்லாருமே தனியார் பள்ளியில படிச்சுட்டு தான் வந்து தனியார் பள்ளி ஆரம்பிக்கின்றது. நாமும் அரசு பள்ளியில படிச்சுட்டு தான் தனியார் பள்ளியை கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆக இந்த சமுதாயத்துக்கு நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்யக்கூடியது யார் என்று சொன்னால் அரங்கத்தில் இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் என்பதை நாம் உள்ளபூர்வமாக நான் மதிக்கக்கூடியவன், நம்பக்கூடியவன். தனியார் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. இதெல்லாம் அந்த காலத்துல இந்த மேல்நாட்டு கல்வி வரலான்னு ஒரு புத்தகத்தை நான் பிறக்கும் பொழுதுதான் தனியாருடைய பங்கு என்பது உலக அளவில் அது பழமை வாய்ந்த அது ஏத்தன்ஸ் நகர்லேருந்து நான் சொல்றேன். நான் தனியார் ஒரு வீட்டுல இருந்து பள்ளிக்கூடம் நடத்தி அங்க பிள்ளைங்களை போய் சேர்த்ததுலேருந்து நான் சொல்றேன். நான் ரோம அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இப்படி தனியாருடைய பங்கு என்பது பள்ளியில் மட்டுமல்ல, ஆதரவற்றோர் குழந்தைகளுக்கான ஆதரவற்றோர் காப்பகத்தை உருவாக்கி அமெரிக்கா 1729 ஆரம்பிச்சதுல இருந்து 1800s ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தனியார் அதுக்கப்புறம் தான் அரசாங்கமே இந்த ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. இந்த வரலாறு எல்லாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு இந்த கல்விக்கான அந்த பங்கு என்று வரும் பொழுது நீங்க ஒரு தீர்மானம் போட்டிருக்க ஒரு 500 அரசு பள்ளிகள் எடுத்து அதுக்கு எங்களுடைய பங்களிப்பு முதல்ல அதனுடைய நன்றியை ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக தெரிவிக்க நான் பண்ண. அந்த CSR ஆக்டிவிட்டி நாங்க பாத்துக்கிறோம். பக்கத்துல ஏதாச்சும் அரசு பள்ளி இருந்துச்சுன்னா எங்களுடைய வசதியை வாய்ப்பை வந்து அவங்க பார்க்கட்டும், எங்களால் முடிஞ்ச நாங்கள் செய்கிறோம் என்று சொல்றீங்க பாத்தீங்களா, அதற்கே உடனே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இது நான் பல நேரங்களில் பல பள்ளிக்கூடங்களுக்கு நான் போகும்போது நீங்க கூட சொன்னாங்க 234 ஸ்கூலுக்கும் போயிருக்கீங்க, எங்க ஸ்கூலுக்கு வாங்க நீங்க கூட சொன்னீங்க. இந்த 234 தொகுதியிலேயே நான் உங்களுடைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், ஆங்கிலோ இந்தியனுக்கு வந்திருக்கேன், ஏன் IB போர்டுக்கும் போயிருக்கேன், இன்டர்நேஷனல். ஏன் என்று சொன்னால் நம்முடைய ஸ்டேட்ல இருக்கின்ற கிட்டத்தட்ட 1,23,00,000 பிள்ளைங்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும். அந்த வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றது, அவர்கள் அதை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை உள்வாங்கியவனாகத்தான் நான் இன்றைக்கு எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேங்கிறதுக்காக இதை நான் பதிவு செய்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு பல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. பிரைவேட்டுக்கு தனியாக ஒரு இயக்குநரகம் கொண்டு தமிழக வரலாறில் தனியார் பள்ளிகளுக்கென 100% விழுக்காடு தேர்ச்சி பெற்ற பொதுத் தேர்வில் மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு நிர்வாகிகளை அழைத்து பெருமைப்படுத்தி விருதுகள் வழங்கியிருந்த மாண்புமிகு தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த நிகழ்விலே பங்கு பெற்ற அன்றைய விளையாட்டு நலன், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் இன்றைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வி அமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தனியார் பள்ளிகளுக்காக தனி இயக்குநரகத்தை உருவாக்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சங்கத்தின் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் திரு முத்துக்குமார் அவர்கள் புரவலராக இந்த சங்கத்தின் புரவலராக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிகழ்வில் நானும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நந்தகுமார் மற்றும் இளங்கோவன், பொருளாளர் ஸ்ரீதர், சட்டச் செயலாளர் மனோகரன், ஜெயக்குமார், ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம், குலதெய்வ செயலர் இன்ஸ்டின் உள்ளிட்ட மாநிலத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றினோம். தனியார் பள்ளியின் தாளாளர்கள் எல்லாம் இன்றைக்கு அரசுக்கு இணக்கமாக அரசு சொல்லுகிற செயல்பாட்டை கடைபிடிப்பதில் குறிப்பாக 1000 அரசு பள்ளிகளை தேர்வு செய்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க இணங்க தனியார் பள்ளிகளுக்கு அருகாமையில் இருக்கிற முதற்கட்டமாக 1000 அரசு பள்ளிகளை தேர்வு செய்து அந்த பள்ளிகளின் வளர்ச்சிக்காக தனியார் பள்ளிகள் பங்களிப்பது என்கிற ஒரு கொள்கை முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே சார்.
மீடியா வசந்த் டிவி வேந்தன் மதிப்பு கேப்டன் சொல்லலாம்